சரி, கன்னட பாட்டுக்கு பாடணும் அப்படின்னாக்க எந்த ஏரியால பார்க்கணும்? திருவல்லிக்கேணியில சுவாமி மடமெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க யாரையாவது அப்ப என்ன மாதிரி பேர் இருந்தாக்க கன்னடம் பாடுவாங்க, இதெல்லாம் நம்ம மனசுல ஓடுது. ரகோத்தம ராவ் அப்படிங்கிற ஒரு பேரை பார்க்கலாமே. ரகோத்தம ராவ்னா முக்கியமா கன்னடக்காரங்க தான் அப்படி பேர் வைப்பாங்கன்னு போட்டு இதுல ரகோத்தம ராவ்னு எல்லாத்தையும் தேடினா நிறைய ரகோத்தம ராவ். அதுல ஒரு நம்பர் அடிச்சேன். திருவல்லிக்கேணி அந்த பாத்சாத்தி சாமி கோவில் அந்த தெருவில் போல இருக்கு. போட்ட உடனே ஒரு பெண் எடுத்தா. ஹலோ, நீங்க யாருங்க? இந்த மாதிரின்னு விஷயத்த சொன்னேன். தேசபக்தி பாடல்லாம் உங்களுக்கு பாட தெரியுமான்னு. எனக்கு பாட்டெல்லாம் ஒன்றும் தெரியாது, என் மாமியாரை கூப்பிடுறேன் இருங்க அப்படின்னாங்க. மாமியாரை கூப்பிடுறேங்கிறதுல அவ்வளோ கடுப்பாக சொன்ன அது ஒரு பெண்மணியை நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். இருங்க, என் மாமியாரை கூப்பிடுறேன்னு நம்மக்கிட்டேயா நடிச்சிருக்கலாம். இல்லை, இருங்க என் மாமியாரை கூப்பிடுறேன் அப்படின்னாங்க. அந்த அம்மா உள்ளே இருந்து யாக்கே யாரு ஏன் ಹೇಳ್ತಾರೆ ಬರ್ತೀನಿ அப்படின்னு அந்த அம்மா நல்ல குரல் எடுத்து அவகிட்ட தோ வரேன் அப்படின்னாங்க. அவங்க வந்த உடனே ஃபோனில், அம்மா வணக்கம், நான் உங்களுக்கு தேசபக்தி பாட்டெல்லாம் எதாவது தெரியுமா, நான் சும்மா ரேண்டம் நம்பர் எடுத்து தான் கேட்குறேன் அப்படின்ன போது அந்த அம்மா, என்னோடய எஜமான்ரு ரொம்ப நல்லா பாடுவார், அவர் இப்போ இல்லை, ஆனால் எனக்கு கூட தெரியும்மா, நான் பாடுறேன் அப்படின்னுட்டு அவங்க பாடினாங்க. ಕನ್ನಡದ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಬನ್ನಿ, ತಾಯ್ನಾಡ ಜಯಭೇರಿ ನಾವಾದವೆನ್ನಿ. ಕನ್ನಡದ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಬನ್ನಿ, ತಾಯ್ನಾಡ ಜಯಭೇರಿ ನಾವಾದವೆನ್ನಿ. ಗೆಳೆತನದ ವರದ ಹಸ್ತ ನೀಡಿ ಬನ್ನಿ, ಮೊಳೆತಿರುವ ಭೇದಗಳ ಬಿಟ್ಟು ಬನ್ನಿ. ಗೆಳೆತನದ ವರದ ಹಸ್ತ ನೀಡಿ ಬನ್ನಿ, ಮೊಳೆತಿರುವ ಭೇದಗಳ ಬಿಟ್ಟು ಬನ್ನಿ. ಕನ್ನಡದ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಬನ್ನಿ, ತಾಯ್ನಾಡ ಜಯಭೇರಿ ನಾವಾದವೆನ್ನಿ. ಒಂದು ತಾಯಿಯ ಮಡಿಯ ಮಕ್ಕಳೆನ್ನಿ, ಒಂದು ತಾಯಿಯ ನುಡಿಯ ನುಡಿವೆವೆನ್ನಿ. ಕೀಳು ನಾವೆಂಬುವರ ಕಣ್ತೆರೆಯರೆನ್ನಿ, ಕೀಳು ನಾವೆಂಬುವರ ಕಣ್ತೆರೆಯರೆನ್ನಿ. ಬೀಳು ನಾವೆಂಬುವರ ಬಾಯಿ ಮುಚ್ಚ ಬನ್ನಿ. ಕನ್ನಡದ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಬನ್ನಿ, தாய்நாட ஜெயபேரி நாவாதவென்னி அப்படின்னு இந்த பாட்டை பாடினாங்க. நான் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை, எவ்வளோ அழகாக பாடுறாங்க.